அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் சாஸ்திரி கௌ ரெஸ்கியூ அமைப்பிலேருந்து இப்போ இன்னொரு ரெக்வெஸ்ட்டுக்காக உங்களுக்கு இப்போ நான் பேசுகிறேன். ரொம்ப அவசரமான ஒரு தேவை. ஒரு பசுவுக்கு அதனுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பை வெளியே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. பேரலாக அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவும் நமக்கு பசு வந்து இலவசமாக தான் வந்தது. அதுக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டது. கப்லாம்பாடி வில்லேஜில் மோகன் அவருடைய ஷெல்டரில் தான் ஸ்ரீபாத வல்லப தர்பார் அந்த இடத்துல தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு தொடர்ந்து மெடிக்கலுக்கான உதவியும் நல்ல ஆரோக்கியமான தீவனத்திற்கான உதவியும் அது தேவை. இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அதுக்கு தேவையான இந்த நிதி உதவியை கொடுக்கறதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசி மாதம் சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சூழ்நிலையை உருவாக்கி இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா ஃபஸ்ட் எய்டு சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் சென்டருக்காக இதை பிளான் பண்ணுது. இது அவசியம். இது நாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கோம். கொஞ்ச நாள் இதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா இதை அடுத்தது நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி சஸ்டைனபிளாக பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். அதனால் இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஒரு மெடிக்கல் சென்டர், சஸ்டைனபிள் மெடிக்கல் சென்டர் உருவாவதற்கு இதை தனி ப்ராஜெக்டாகவே நீங்கள் உதவி பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது என்னென்னா மேலே ஒரு பசுவை இனப்பெருக்கம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தீவனம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளாகவும் உருவாகிறதாக இதில் சம்மந்தப்பட்ட அனுபவம் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சில பசுக்களை நாம் ஃபர்தராக ப்ரீட் பண்ணாமல் இருக்கிறது தான் இது நிரந்தர தீர்வு. பாலுக்கு ஆசைப்பட்டு நாம் இதை மேலே இதை ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி அதுக்குன்னு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். இது நிரந்தர தீர்வுக்கான புது இனிஷியேட்டிவ். எப்பொழுதும் போல் என்னுடைய கருத்தை புரிந்து கொண்டு இதற்கு உதவி செய்து எல்லோரும் ஆதரிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. ஜெய் கோமாதா. வந்தே கோமாதரம். ஹரி ஓம்.